காவேரியை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. அதனால காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து விஜய் பார்த்து பார்த்து காவேரிக்கு எல்லாமே பண்றாரு. அவங்களுக்கு கூலிங்கான ஐட்டம்ஸ் எல்லாமே ஊட்டி விடுறாரு. குளிர்ச்சியான உணவுகள்லாம் குடுக்குறாரு. அதெல்லாம் வாங்கி காவேரி சாப்பிட்டதால ஓரளவு காவேரி நல்லா தேறி வராங்க. அதனால விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து விஜய் கூட இருக்கிறதால காவேரி ரொம்ப ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்றாங்க. காவேரி விஜய் தந்த அன்புல நெகிழ்ச்சி அடையிறாங்க. இங்க காவேரி நல்லபடியா குணமாயிட்டு வராளே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். விஜய் தான் என் கூட இருக்கிறதால தான் நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். என் குழந்தைக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிம்மதி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே நிவின் வரதால் குமரன் நிவின் கிட்டே இந்த மாதிரி காவேரிக்கு அம்மை போட்டிருக்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னென்ன சொல்கிற, உண்மையாக சொல்கிற அப்படின்னு. ஆமாடா, அவள் பாவம்டா, ரொம்ப கஷ்டப்படுறா. அதுவும் நீ வீட்டில் இல்லைடா. வீட்டில் இல்லையா, எங்கே போயிட்டா அப்படின்னோடனே இன்னொரு விஜய் தங்கியிருந்தார்ல ஒரு ரூமு, அந்த ரூமில் தாண்டா இப்போ காவேரி இருக்கா. என்னென்ன நீ இப்படி பண்ணுற, நான் என்னடா பண்ணேன், இல்லைடா என் ஒய்ஃபுக்கு அஃபெக்ட் இங்கே பாரு, உன் ஒய்ஃப் மட்டும் கர்ப்பமாக இல்லை, காவேரி தான் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னடா சொல்கிற அப்படின்னா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாய் தவறி சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யோசிக்கிறாரு. என்னடா நீ என்னடா சொல்கிற அப்படின்னு. சாரி, நான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் காவேரி வேணாம்னு சொன்னதால சொல்லலை, இப்போ வாய் தவறி சொல்லிட்டேனே அப்படின்னு. டேய், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா, காவேரி உண்மையிலே கர்ப்பமாவாடா இருக்கா. ஆமாண்ணே, இன்னும் சொல்ல போனால் உன்னோட ஒய்ஃபோடு அவள் தானே அதிகமாக நாட்களோட கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா சொல்கிற. ஆமாண்ணே, நான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம குமரன். டேய், இவ்வளோ நடந்திருக்கு, ஏன்டா என்கிட்ட சொல்லலை. இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமாடா. விஜய்க்கும் தெரியும்ண்ணே, எல்லா விஷயமும் விஜய்க்கு தெரியும். என்ன ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார்ண்ணே எனக்கு. அது மட்டும் கிடையாது, காவேரி இவ்வளோ நாளாக குடும்பத்தை கவனித்து இந்த விஷயத்தை மறைச்சிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, இருக்க சூழ்நிலை தானே, வேறு எதுவுமே கிடையாது. டேய் பாவண்டா காவேரி, அவள் எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரியாமல் நான் வேறு, ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது. இப்போவே போய் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன்டா, அப்போ தாண்டா அவங்க காவேரி ஒழுங்காக நடத்துவாங்க. இல்லைனா காவேரி இந்த மாதிரி தனியாக இருந்து கஷ்டப்படக்கூடாதுடா. இது ரொம்ப பெரிய பாவண்டா. இந்த நிலைமைக்கு காவேரி வந்ததுக்கு நான் தாண்டா மெயினாக காரணம். அவள் என்னால் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காடா. பாவண்டா அவள். இந்த நிலைமையில் நான் விடவே மாட்டேன்டா. இப்போயே போய் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன். அண்ணே ஒரு நிமிஷம் நில்லுண்ணே, நீ பாட்டுன்னு எல்லாருக்கிட்டே சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா. இப்போ ஏற்கனவே விஜய் பிரச்சனை இருக்காரு, இப்போ காவேரியும் பிரச்சனை ஆகிடுவா. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலே நிம்மதி இருக்காது. ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் சொல்ல வேணாம். காவேரி எப்போ விருப்பப்படுறாலும் வீட்டில் சரின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லட்டோனா, நீ கூட தெரியாமல் மாதிரி இருந்துக்கோ, புரியுதா அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னடா சொல்கிற, எப்படிடா அப்படி இருக்க முடியும். இங்கே பாருண்ணே, வேறு வழியே கிடையாது. நீ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனையாகும். வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இப்போ சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ இருக்க சூழ்நிலையில் எதுவும் சொல்ல வேணாம். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் தீரட்டும். தீரணுன்னா காவேரி வீட்டில் விஷயத்த சொல்லுவா. அதே மாதிரி விஜயும் காவேரியும் ஒன்று சேருவாங்கண்ணே. ஏற்கனவே விஜய் பிரச்சனை இருக்கால, இப்போ காவேரியை அவன் கோச்சிட்டு ஏதாவது பிரச்சனையில் அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டாலும் காவேரி நிம்மதியாக இருக்க முடியாதுண்ணே. இப்போ தேவை உங்களோட அரவணைப்பு தான் காவேரிக்கு. அதனால் உங்கள் குடும்பத்து அரவணைப்பு மட்டும் இருந்தால் போதும். நான் ஏன் இப்போ சொன்னேன்னா, காவேரி இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுண்ணே. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது அம்மா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தானே. டே என்னடா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நான் இப்போவே போய் காவேரி பார்க்குறேன்டா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்காருன்னு பார்ப்போம் அப்படி சொன்னோன்னே, சரிடா அப்படி சொல்கிறாங்க. விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜய் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னோடனே, சாரி ப்ரோ, காவேரிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னோடனே, எனக்கு தான் தெரியுமே ப்ரோ, நான் அங்கே தானே இருக்கேன் அப்படின்னு. அதிர்ச்சி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க. இல்லை காவேரி கூட தான் நான் எப்போவுமே இருப்பேன்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வந்தேன், எனக்கு தெரியும் சொல்ல வந்தேன் அப்படி சொல்லிட்டு மழுப்புறாரு விஜய்.